அந்த பிற்பாடு தான் நம்ம என்ன பண்றோம், நூலில் அச்சிடணும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். 1678 ராபர்ட் நீ நோபிளி வராரு. அவர் தம்புரான் வணக்கத்தை பார்க்கிறாரு. இவருடைய கருத்து சிறு திருத்தம் தேவை அப்படிங்கிறத இவர் நினைக்கிறார். அப்ப ராபர்ட் நீ நோபிளி செய்த திருத்தத்தில் மிகப்பெரிய திருத்தமாக இறைவனுக்கு பெயர் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் தம்புரான் என்கிற பெயரை கொடுத்து வைத்திருந்தார். இறைவனுக்கு தம்புரான் வணக்கம் என்று சொல்லி இருந்தது. அன்னைக்கு கர்த்தர்னோ தேவனோ இல்லை. அப்போ இந்த தம்புரானை மாற்றி இவர் சர்வேஸ்வரன் என்கிற பெயரை கொடுக்கிறார். இந்த சர்வேஸ்வரங்கிற பெயரை கொடுத்தவர் தான் இந்த ராபர்ட் நீ நோபிளி. 1678 ஞான உபதேசம் என்கிற பெயரில் இவர் பெயர்த்த மொழிபெயர்ப்பு நூலான தமிழ் வேதாகம் வெளிவருது. இதுல பார்க்கிற போது முற்றிலுமாக அங்கு சர்வேஸ்வரன் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சர்வேஸ்வரனுடைய பெயர் இன்னைக்கும் ஆர்சி போன்ற ஸ்தாபனங்கள்ல இன்று நடைமுறையில் இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த காலகட்டங்களுடைய போர்ச்சுகீசனுடைய அச்சுப்பணி தமிழகத்தில் ஓய்வு பெறுது. இதுக்கப்புறம் எப்படி அச்சந்திரங்களை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய பல சந்தேகங்கள் இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் 1683 ஜெர்மனியில் பிறக்கிறார் சீகன் பால். இந்த சீகன் பால்ல தான் நம்ம தமிழ் வேதாகமத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். காரணம், இவர் தமிழகத்தில் 1706 இந்தியா வந்துடுறாரு. தரங்கன்பாடியில் இருக்கிறாரு. தரங்கன்பாடி வந்த இவருடைய முனைப்பு என்பது தமிழில் வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தது. இவர் தமிழில் வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு அச்சேந்திரம் தேவைப்படுகிறது என்பதற்காக அச்சேந்திரத்தை கொண்டு வரணும்னு பெரிதும் முயற்சி பண்றாரு. அதனுடைய விளைவு இவர் தயார் நிலையில் இருக்கிறார். 1711 235 ஓலைச்செடிகள் நிறைய புதிய பாடை எழுதி கைப்படை எழுதி வச்சிருக்கிறார். இந்த நகலை வச்சுதான் நம்ம அச்சில் ஏற்ற முடியும். அப்ப இந்த நகல் இன்னைக்கும் டெர்மன் நாட்டினுடைய தலைநகரத்தில் தமிழாக்கம் செய்யப்பட்ட முதல் வேத நூலாக அவர்களுடைய அரசு நூலகத்தில் இன்று பாதுகாக்கப்பட்டு வருது. இதுதான் நம்ம முதல் வேதம்ங்கிறோம். கைப்பட எழுதப்பட்ட தமிழ் வேதத்தில் முதல் வேதம்ங்கிறோம். இதை வச்சுதான் எல்லாருமே தமிழ் வேதத்தினுடைய வயதை கணக்கிடுறது. 1711 நகல் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதை அச்சு ஏற்றுவதற்காக எந்திரங்கள் 1712 தரங்கன்பாடியில் வந்துடுச்சு. 1712 வந்துடுச்சு. இவர் அச்சுப்பணியை தொடர்கிறார். 1715 இந்த அச்சுப்பணிகள் நிறைவடைந்து புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டுடுச்சு. இப்போ பழைய ஏற்பாடை மொழிபெயர்க்க துவங்குறார். ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்துட்டு இருக்கிற போது 1719 உயிர் நீட்டுறார், இறந்து போயிடுறார். இவர் விட்ட இந்த பணியை பெஞ்சமின் என்பவர் தொடர்றார். அவர் பார்க்கிற போது ஏற்கனவே சீகன் பால் பழைய ஏற்பாடை அச்சிட்டு வைத்திருக்கிறார். அதுல பல திருத்தங்களை இவர் ஏற்படுத்துறாரு, அதை அச்சிடுறாரு. இவர் விட்டு சென்ற இந்த பழைய ஏற்பாடை பார்க்கிறாரு. எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளை இவர் மொழிபெயர்க்கிறாரு. 1728 இதையும் அச்சிட்டு பழைய ஏற்பாடை அச்சிட்டு நிறைவு பெறுது. ஒரு வேதம் நிறைவு பெறுது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக அது நிறைவு பெற்று நிற்கிறத நம்ம பார்க்கிறோம்.